எப்படி நல்லா படம் நடிச்சாரு, எல்லாத்துக்குமே நல்ல மாதிரியா பண்ணாரு. நான் இல்லாதனால ரொம்ப கஷ்டமா இருக்குது. எப்ப அவர் வருவாரு தெரியல. அவங்க பையன் அது மாதிரி வரணுங்க. அவங்க பையன் எப்படி படம் எப்படி நடிச்சாரோ அது மாதிரி அவங்க பையனும் வரணும். நல்லா எல்ஐசின்னு நின்று அவங்களும் ஜெயிக்கணும். அவங்க எல்லாம் நல்லா அவங்க அப்பா எப்படி அது மாதிரி செஞ்சாரோ அதே மாதிரி அவங்க பையனும் செய்யணுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது இல்லாதனால. நம்ம தீவிர ரசிகர். நீங்க எத்தனை வருஷமா அவருக்கு ரசிகையா இருக்கீங்க? நான் ரொம்ப இது சேலத்துல இருக்கிறோம். அவர் சேலையெல்லாம் எனக்கு கொடுத்தாரு, சேலை கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாரு. இங்கிருந்து எனக்கு சேலையெல்லாம் அனுப்பி விட்டாரு. எவ்வளோ நாள் அவர் ரசிகர் தான் இருக்கிறேன் நான். அவர் இறந்ததுக்கு வர முடியல. அதனால சரி இன்னைக்கு எங்கள் விசேஷத்துக்கு வந்தால் சரி பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்தேன். என் பேர் சாந்தி. அந்த நல்லவங்க கண்ணு நல்லாவே இருந்தார். மக்களுக்கு நன்றி செஞ்சார். எல்லாமே பரவாயில்ல. நல்ல மாதிரியா அவங்க பசங்க நல்லா இருக்கணும். இது மாதிரி இருக்குங்க. நிறைய பேருக்கு அவர் சாப்பாடுலாம் நல்லா செஞ்சார். நினைவிடத்துல சாப்பாடெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சரிங்க இப்போ பரவாயில்ல சாமி. அவங்க இருக்கிற மாதிரியே செய்யறாங்க. சரி பசங்க பிள்ளைங்க எல்லாமே நல்லா இருக்கணும். அவங்களால இது முடிஞ்ச அளவு கொடுத்தாரு, செஞ்சாரு. சரி இந்த பிறந்த நாள் பாத்தீங்கன்னா எல்லாருமே கேப்டன் ஒரு நடிகரா பாக்குறாங்க. எப்படி சொல்றது, அவரை மாதிரி சாப்பாடு போட முடியாது, அவரை மாதிரி ஸ்டண்ட் பண்ண முடியாது, அவரை மாதிரி நடிக்க முடியாது. ஒரு கருப்பா இருந்த நடிகர் ஒரு உச்சத்தை அடைந்தாரு ரஜினிக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறாங்க. அதையெல்லாம் தாண்டி மீடியா நீங்க தான் ஒரு விஷயத்த மக்கள் கிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும்னா, ஒரு அரசியல் தலைவர், ஒரு கட்சியோட தலைவர் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா கேப்டன் தான். ஏன்னா அவரை மாதிரி ஒரு நேர்மையா அரசியல்ல ஒரு கரைப்படியா வேட்டிக்கு சொந்தக்காரன் பாத்தீங்கன்னா கேப்டன் மட்டும் தான். ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்கணும்ன்றது எடுத்துக்காட்டும் பாத்தீங்கன்னா கேப்டன் மட்டும் தான். அதனால ஒரு அரசியல் தலைவர்னா அதுக்கு எடுத்துக்காட்டா கேப்டன் மட்டும் தான் இருக்க முடியும், வேற யாருமே சொல்ல முடியாது. அதை மக்கள்கிட்ட நீங்க தான் எடுத்து சொல்லணும். எல்லாருமே சாப்பாடு போடுறாங்க அதை தான் சொல்றாங்களே தவிர ஒரு அரசியல் தலைவரா யாருமே அவர் ஒரு இப்படிதான் இருக்கணுன்றத பார்க்கல. மக்கள் தவற விட்டாங்க. அதனால ஒரு அரசியல் தலைவர்னா இப்படிதான் இருக்கணும்ன்றது எடுத்துக்காட்டு கேப்டன் மட்டும் தான் சொல்றேன். இந்த பிறந்தநாள் இன்னைக்கு பிறந்த நாள்னு தெரியாது. நான் கும்மிடி பூண்டில இருந்து ஆசிரமத்துல இருந்து கேட்டுட்டு வந்திருக்கேன். ரேஷன்ல பொருள் வாங்கி ஏதாவது ஒரு கோவிலுக்கு கொடுத்துட்டு வரலான்றதுக்காக வந்தேன். நிறைய நல்லது. நான் மதுரை, எனக்கு சொந்த ஊர் மதுரை. விஜயகாந்த் ஐயா படம் ரொம்ப பிடிக்கும். ஐயா இறந்தது ரொம்ப கவலையப்பட்டேன். கேப்டன் விஜயகாந்த் சார் சில நிறைய நல்ல விஷயங்களை செய்திருக்கிறாரு. நிறைய நலத்திட்ட உதவிகள் செய்தாரு. இந்த வருஷம் அவர் இல்லாததுனால ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்களுக்கு எந்த ஒரு நலத்திட்ட உதவியும் எங்களுக்கு நேரடியாக கிடைக்கல. யார்கிட்ட போனாலும் எந்த உதவியும் கிடைக்கல. அரசாங்கமும் எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணல. அதே கேப்டன் சார் இருந்திருந்தா எங்களுக்கு கண்டிப்பா அந்த உதவிகள்லாம் நேரடியாக கிடைச்சிருக்கும். இப்போ கேப்டன் சார் இல்லாததுக்கு ரொம்ப வருத்தமா நான். அவர் இறந்து 3 வருஷமும் அவர் சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு. எவ்வளவு ஏழை ஜனங்களுக்கு. அவர் ஆட்சி பிடிக்கணும் ஆசைப்பட்டாரு. ஜெயிச்சா நான் தங்கத்தட்டுல சோறு போறேன். ஆனா இன்னைக்கு வர ஜனங்களுக்கு எல்லாம் நல்ல சாப்பாடு போடுறாரு. அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை பார்க்க முடியாது. எம்ஜிஆர் கட்டது இவர் தான் சொல்ல முடியும். அவர் அந்த காலத்துல போட்டார். நான் சின்ன வயசுல கேள்விப்பட்டேன். ஆனா இப்ப அவர் போறாரு. அவரை தேடி வரும்போது இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு ஏழைங்க வயிற்று பசி ஆக்குறாரு. அதாவது அல்லா குறையாம சொல்றாரு. அது மாதிரி வர எல்லா ஜனங்களுக்கும் அவர் தராரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் இன்னும் கொஞ்ச காலம் இல்லையேன்னு தான் நாங்க வருத்தப்படுறோம். ஆனா அதே அந்த திட்டத்தை அந்த அம்மா செய்து வராங்க. அந்நியர் செய்து இந்த எல்லா ஜனங்களும் இன்னைக்கு அந்த பிறந்த நாள்ல இந்த 73 வயதுல அவரை நாங்க வாழ்த்துறோம். அவர் இன்னும் நல்ல மேல மேல ஏழைங்களோட ஆசீர்வாதம் அவர் பெற்று அவர் பிள்ளைக்கு ஒரு ஏதாவது ஒரு தேசத்துல ஒரு ஆட்சி அவருக்கு கொடுக்கணும். அவன் பிள்ளைய அவர் ஏத்துக்கிட்டு அவருடைய பிள்ளைக்காக ஏதாவது வழிவாசல இந்த ஜனங்க ஓட்டு போட்டு அவரை வாழ வைக்கணும். அதான் என்னோட ஆசை. அவர் நல்லா இருக்கணும். தலைவர் கேப்டன் இல்லாதது ரொம்ப எங்களுக்கு கஷ்டம் தான். ஏன்னா எங்க குடும்பத்துல முதல் தலைவர் எங்க அப்பாவுக்கு நிகர் அது யாருன்னா கேப்டன் மட்டும்தான். அந்த இடத்துல யாரு அப்படி இல்லையோ அதை போலதான் நாங்க இன்னைக்கு வருத்தத்துல இருக்கோம். போன பிறந்தாலும் சரி, போன எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்து கொஞ்சம் மனசை தேர்த்திக்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கு அடுத்த கேப்டன் வந்துட்டாரு, விஜய் பிரபாகர் வந்துட்டாரு. அவர் இல்லாதங்க எனக்கு வருத்தமா இருக்குதுமா. அவரு தான் நான் தீவிரமான ரசிகர். அவரு போன பிறகு எனக்கு மனசு தாங்கல தெரியுமா. இப்ப கூட நான் அவருக்காக தான் வந்தேன். எல்லாத்தையும் இது பண்ணி நான் மக்களுக்கு சேவை செஞ்சுருக்கிறேன். எங்க ஏரியால சூப்பரா சேவை செய்யறேன். இப்போ இன்னைக்கு என் தலைவன் இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா இறந்த மாதிரி தெரியல. பிறந்தநாள் மாதிரி பிறந்தநாள் கூட அவர் இருக்கிறப்ப எப்படி இருந்துச்சோ அதை விட பன்மடங்கு அதிகமா இருக்குது. அந்த அளவுக்கு அவர் இருந்திருக்காரு. என் அம்மா அப்பா இல்ல, கேப்டன் இருந்தாரு.
ஆனா அவர் இல்லாதப்ப தான் என் அம்மா அப்பா இல்லைங்கிற உணர்வே எனக்கு வருது. அந்த அளவுக்கு என்னோட கேப்டன் வந்து எனக்கு உயிருக்கு மேல அந்த அளவுக்கு. நாங்க கேப்டன் இல்லைன்னு நாங்க நினைக்கவே இல்லை. எங்க கூட தான் இருக்காரு, எங்களோட வாழ்ந்துட்டு இருக்காரு. நாங்க தெய்வமா அவர் வணங்குறோம். தினந்தோறும் மக்கள் வந்து 10 தான் போயிருக்காங்க. சொல்லலாம் இறந்துட்டாருன்னு சொல்லலாம், நீங்க நாங்க தெய்வம் ஆயிட்டாருன்னு சொல்றோம்.